Praise God. If you turn your Bibles to Ephesians chapter 6. Ephesians chapter 6, 1 to 4. உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதாய் ஒன்றாய் ஆண்டவரே குடும்பமாக இங்கே கூடியிருக்கும் தகப்பனே, இந்த ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் ஆண்டவரே, ஃபாதர்ஸ் டே சர்வீஸ் ஆண்டவரே, we are coming together Father God, reflecting upon you Lord. அப்பா, உம்மை நோக்கி பார்க்குற தகப்பனே, நீங்களே ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக இருக்கீங்க. அப்பா, நீங்கள் எங்களுக்கு காட்டுறீங்க நாங்கள் எப்படி தகப்பனாக இருக்கணும்னு ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே வார்த்தை மூலம் ஆண்டவரே நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்க தகப்பனே. அப்பா, இட் இஸ் யூ தட் இஸ் கோனா டாக் ஃபாதர் காட். அப்பா, எங்களுடைய இதயங்களை ஆண்டவரே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, ஒரு நல்ல சாயிலாக தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ளே இருக்க ஆண்டவரே எல்லா டவுட்ஸ், எல்லா சிந்தனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே கீழே வைத்து விட்டு தகப்பனே எங்களுடைய மனதை ஆண்டவரே ஒருங்கிணைத்து உம்மை நோக்கி பார்க்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. Take away all the distractions, Father God, all the thoughts, Lord, Appa, away, Lord, Appa, to be focused, Appa, in you and your word, Lord, Appa. ஆவியானவரே, you just help each and every person to, Appa, receive your word, Father God, and understand it, Lord, clearly, Father God, Appa, that your words, Appa, will produce fruits in our life, Appa. We thank you and we praise you, Lord. In Jesus' mighty name I pray. Amen. Praise the Lord. எனக்கு கொஞ்சம் தூர பார்வையாக இருக்கிறதுனால பின்னாடி கொஞ்சம் தெரிய மாட்டீங்க. பின்னாடி இருக்கவங்க அப்படியே எழுந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த லாஸ்ட்டு ஒரு 4 rows ஒரு மங்களாக தெரியுது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது சீரியஸாக. அங்கே மக்கள் தான் இருக்கீங்களா இல்லை அதை ஹார்ட் போர்ட்ஸா? ஓ, பீப்புள் தானா? மூவா தெரியுது இப்போ. தேங்க்யூ ஸோ மச். அந்த தூர சைடுன்னு தெரியல. அந்த மக்களை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ளீஸ். இது ஒரு அன்பான வேண்டுகோள். கண்ணில் பிரச்சனை இருக்க என்னை ஆதரித்து தயவு செய்து ஃப்ரண்ட்ல வாங்க. பிரைஸ் காட். இந்த 4 சீட்டு இந்த சீட் தூக்கிடலாம் நெக்ஸ்ட் டைம். இது வந்து எதுக்கு இங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, பிரைஸ் லார்ட். உற்சாகமாக பிரைஸ் லார்ட். எக்ஸசைஸ் பண்ணலாமா? பிஃபோர் வேர்டு பண்ணலாமா? லெட் எக்ஸசைஸ் த வேர்ட் ஆஃப் காட். Praise God. So இன்னைக்கு அருமையான ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் வாட் ஆர் லேடிஸ் ஹேவ் பிளான். நம்ம அருமையான தாய்மார்கள் நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சாப்பாடுலேருந்து கிஃப்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து நல்லா எனக்கு தெரியும். ஒரு விஷயம் என்ன நல்லா தெரியும்னா, ஃபாதர்ஸ் ஆர் லைக் அம்ப்ரலாஸ். இது ஒரு சீக்ரெட், நல்லா புரிஞ்சுங்க. ஃபாதர்ஸ் ஆர் லைக் அம்ப்ரலாஸ். இந்த சீக்ரெட் உங்களுக்கு லேட்டாக பிடிக்கும். இந்த சீக்ரெட்டை வந்து நிறைய பேர் மறைக்க நினைச்சாங்க. ஆனால் ஃபாதர்ஸ் ஆர் அம்ப்ரலான்றது இட்ஸ் a known thing. Because why fathers are called as umbrellas? சொல்லுங்கப்பா. It protects, right? ஸோ இதை புரிஞ்சுங்க. இது வந்து கடைசியில் ஏன் இங்கே வரோன்னு சொல்கிறான். ஃபாதர்ஸ் ஆர் வாட்? Umbrellas. Praise God. So the Father's Day, like I was just praying and asking God, God, what should I share? Like I was என்னையே நான் இங்கே வச்சு கொஸ்டின் பண்ணிட்டேன். Lord, what did I want as a father? ஒரு தகப்பனா நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். What am I lacking? என்னையே நான் ஒரு தராசில் வச்சு கேள்வி கேட்கும் போது there's so much questions that I had to be as a father, and am I doing my job correctly? நான் என்னுடைய வேலையை ஒரு தகப்பனா நான் கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னுடைய பசங்களோட எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். இந்த ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிற ஒரு சூழ்நிலையில் the world has become so evil. Like if you see 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட it is becoming more. நம்ம
நம்ம பசங்களுக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எளிதாக எல்லாமே கிடைக்குது. நம்ம 10 வருஷம் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் அந்த காலத்தில் நம்மளாம் இருக்கும்போது, நம்ம அந்த காலத்து மக்கள் இல்லை, அந்த காலத்தில் நாம் வளரும் போது நமக்கு இருந்த அவேர்னஸும் நமக்கு இருந்த திங்ஸும் இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. தே கேன் ஈஸிலி கெட் இன் டு குட் ஆர் பேட் வெரி ஈஸிலி. இன் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் ஏஐ டெக்னாலஜிஸ் இன்னும் அதிகமாகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ மச் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் மேக்கிங் தெம் மோர் வாட் வல்னரபிள் இன்டு அ வேர்ல்ட். இதை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. God, there's so much things that I'm really worried about. How can I be a better father? How can I protect my kids from the danger? This is a simple answer I was asking God. But before a solution, I want to share a story. The story was happening in this place, in this church. இது நான் ஃபெலோஷிப்பில் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். திருப்பி கேட்குறவங்க மறுபடியும் கேட்டுங்க. கேட்குதா? ஓகே. 2 பொண்ணுங்க. இங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல? குட்ல? ருக். ஓகே. ஸோ Luke is from Kerala, but he settled in Tamil Nadu, but I want to make sure. Machi, Tamil good la? Okay. So, 2 பொண்ணுங்க ஆக்சுவலாக இந்த சபைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து நாட் பார்ட் ஆஃப் த சபை. சரியா? அவங்க ஏன் இங்கே வந்தாங்கன்னா, தேவர் டீனேஜர்ஸ். ஓகேவா? தேர் டீனேஜர்ஸ். நல்லா இந்த கேள்வி நல்லா பாருங்க. தேர் டிரைவிங் இன் லைக் மேபி 90 or something ஸ்பீட் அண்ட் தேவர் காட் இன் போலீஸ். இதில் என்னன்னா, டிரைவ் பண்ண ஒரு பொண்ணுக்கு லைசன்ஸ் இருக்குது, ஒரு பொண்ணுக்கு லைசன்ஸ் இல்லை. ஸோ டிரைவ் பண்ண பொண்ணுக்கு ஆக்சுவல் லைசன்ஸ் இல்லை. அதுவுமே இன்னொரு பொண்ணு லைசன்ஸ் இருக்குது, அதுவும் லைசன்ஸ் பர்மிட். ஸோ என்ன பண்ணிக்காங்க, மாட்டின உடனே என்ன பண்ணிக்காங்க, ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் ட்ரைவ் பண்ணது தப்பு, ஒரு ஆள் இல்லாமல். செகண்ட், அது ஸ்பீட் லிமிட்டு 90 சம்திங்கு, ரெக்லெஸ் டிரைவிங்கு. தேர்டு, மாட்டின அப்புறம் அது ஃபோர்ஜரி மாற்றி உட்காந்துட்டாங்க. இந்த பொண்ணுங்களை போலீஸ் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேஸ் எல்லாம் போய் ஃபைனலாக வந்து யூ ஹேவ் டு கோ இன் இது மாதிரி இந்த ட்ரைனிங், இந்த ப்ரொபேஷன் அனுப்புவாங்கள்ல, அனுப்பி நீ ஏதாவது நான் ப்ராஃபிட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு அனுப்பிச்சாச்சு. அது கடைசியாக எங்கே வந்துச்சுன்னா இந்த சபைக்கு வந்துச்சு. அந்த 2 பேர் இங்கே இருக்காங்க. தே கெட்டிங் ட்ரெயின்ட் அண்ட் எவ்ரிதிங். அதை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு வயதான ஆள், இந்த சபையில் ஒரு வயதான ஆள் தான் வந்து அந்த 2 பொண்ணுங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. டு கெட் தம் பேக் இன் டு நார்மல். இதில் என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த ட்ரைனிங் அவர் பண்ணும்போது அவங்க அப்பா நடுவில் வந்து உள்ளே போடுறாரு. அவங்க அப்பா தான் கொண்டு வந்து விட்டாரு, இந்த பொண்ணை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க, இந்த ப்ரொபேஷன் பீரியடை நீங்கள் சர்ச்சில் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கன்றாங்க. ஆனால் அது நடக்கும்போது அவங்க அப்பா உள்ளே வந்து இன்டர்வியூ பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் எது பண்ணாலும் வந்து அதை. ஸோ எண்ட் ஆஃப் த கோல் அவங்க அப்பாவோட விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணுங்க 2 வந்து கரெக்டாக இந்த ப்ரொபேஷனை முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. தே ஜஸ்ட் வாண்ட் டு டிக் மார்க். எனக்கு இந்த கேஸ் வெளியே வரணும் ஃபுல்லாக க்ளீனாக. அவங்க வந்து இந்த தப்பை உணர்ந்து மாறணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேஸ் வெளியே வரணும். சிம்பிள் இவ்வளோ தான். அவங்க அப்பாவுக்கு வந்து ஐ வாண்ட் டு பி லா படி என் பசங்க வந்து அவங்க செக் மார்க் பண்ணிட்டாங்க. ஆனால் இன் ஹார்ட் he doesn't want the kids to be going through the process of conversion or changing. இது நடக்கும்போது இந்த வயசான கொஞ்சம் கோவம் இருக்கு. கோவம் வந்துட்டு அவர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா, பொண்ணுங்க வந்து 16 or 17 18 மைல்ஸ் ஸ்பீட் அகில வந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா. போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஒருவேளை போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நேராக இப்போ மரத்தில் மோதிருந்தாங்கன்னா உங்கள் பொண்ணுங்க இறந்துருப்பாங்க. அது ஓகே. ஆனால் இறந்த பொண்ணுங்க ஆண்டர்கிட்ட போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓ சாரி, இவ்வளோ நான் மைக் கேட்டுச்சா? எல்லாருக்கும் கேட்ட கேள்வி கேட்டுச்சா? ஒரு டீனேஜ் கேர்ள், ஒரு 16-17 கேர்ள் ரைட் நவ், நம்ம சபையிலே இருக்கலாம் நிறைய பேர் 16-17, ரைட் நவ் 16-17 கேர்ள் met with an accident, இறந்துடுறாங்க. இந்த பசங்க இன்னும் they didn't accept, but the family is a Christian family. The kids haven't accepted Christ. இவர் கேட்ட கேள்வி, உங்க பசங்க பரலோகம் போவாங்களா போக மாட்டாங்களா? It's a very haunting question. நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் கிட் அந்த மெச்சூரிட்டி ஏஜை தாண்டின அப்புறம் வேர் they know what is right and wrong, what is sin and what is not sin, அந்த ஏஜை தாண்டின அப்புறம்
If they met with an accident or something happening, they're dying, what's happening? இந்த கொஷின் வந்து இட்ஸ் அந்த கொஷின் இதுக்கு அவர் என்ன ஆன்சர் சொன்னார் நான் சொல்ல விரும்பல. லெட்ஸ் லீவ் இட் லைக் தட். பட் த கொஷின் இஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் as parent. Right? So what இந்த இது என்ன புரியுது, இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா, the time that we have with our kids is very limited. அவங்க இந்த வயதுல மனதுல ஒரு குழந்தையா இருக்கிற டைம் from baby to the adolescent ages, it could be 16 years or 15 years. But the time is what? It can go like this. It can go like this. இந்த குறுகிய காலத்துல as a father we have, நம்ம எல்லாரும் தகப்பன்களே, we have a bigger responsibility. We have a bigger calling that God has called you and me to play in our kids' life. புரியுதா? Very, very bigger. This is a very amazing spiritual calling that God has called each one of us. Very, very important. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த கேள்வி நான் முன்னாடி கேட்டுக்க நினைக்கிறேன். நீங்கள் நான் எத்தனை சாவாக பேசிட்டு இருக்க நினைக்காதீங்க. You are dying today. You have only one thing. ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்ல முடியும் பசங்க கிட்ட. என்ன சொல்லுவீங்க? உங்களால் ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும். அப்பாவுடைய பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பருமா A+2B². என்ன சொல்லுவீங்க? உங்களால் ஒரே விஷயம் சொல்ல முடியும். வாட் வில் நீங்க யாராவது பேசுங்க. ஐ வாண்ட் பீப்புள் டு டாக். நீங்க ஒரே விஷயம் தான் சொல்ல முடியும். நீங்க இறக்க போறீங்க. யூ கான்ட் டெல் எனிதிங் எல்ஸ். வாட் வில் யூ சே டு யுவர் கிட்? ஏன்பா சைலண்டா இருக்கீங்க? ஐ லவ் யூ. யார் அது? What will you say? ஒருத்தர் வந்து I love you. That's good to share his love. Hold on to God. Anyone else? Hey, இது take it very personal. நான் கேட்குற கேள்வியை உண்மையாவே பர்சனலாக போட்டு யோசிச்சு பார்த்து என்ன சொல்லுவீங்க? Be a good person. One more answer. Think? Okay. See, I mean, thank you for sharing, first of all, right? Thank you for sharing. This is the main topic, right, today. ஏன் அந்த டைம் சொன்னா you're going to die today-ன்றது it could be reality. We don't know what's going to happen next minute. All we have is the time that God has given today. Today is reality. Today is what is reality. In this reality, what we do will stand for eternity. Very simple. Tomorrow is not guaranteed in this world. We have an eternal life, but tomorrow is not guaranteed for us in this life. So today time is very, very precious, and we will go through scripturally. Okay. So first, as I said, fatherhood, it's a divine calling. It's a very, very divine calling. See, fatherhood on the, I want to compare this to a shepherd. Our shepherd leads the sheep, nourishes the sheep, takes care of the sheep. So is a father who has a responsibility, கடவுள் தகப்பனுக்கு கொடுத்த responsibility குழந்தைகளை பார்த்துக்கிறது. Protect them, provide them. Not just physically, but also spiritual. The main reason is spiritual. Raising them spiritually, teaching them godly things, directing them towards Christ. Very simple. நீங்க இந்த லாஸ்ட் மினிட் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு. If they don't know Christ, the first thing I'll say is share the gospel and tell that no matter what you want to know, only thing I want to share about you is Christ Jesus. He is the only hope for you. நான் சம்பாரிச்ச பணம் உனக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை. It can help you something, but you want to know something more precious. That only thing I can share is the gospel. Luke told about, you'll share that I love you, but I would share that God loves you, that He came and died for you. The greatest love. It is more precious than anyone's love. So hold on to that love and trust God and Him only. That's the only thing that I will say, and I wanted everyone to think about that. That is the most important thing that we can share to our kids.
Amen. எல்லாம் என்னோட இருக்கீங்களா? So fatherhood is a divine calling, right? When there's a divine calling, the first institution, நம்ம ஆண்டவர் உலகத்தை படைக்கிறாரு, the first institution is family. God creates what? A garden. In garden, who he places? A father and a mother. And what is the commandment? Multiply. பெருகுங்கள், பலுகி பெருகுங்கள். The first institution வந்து family. Family is the most important thing to raise our kids, raise them godly. Raise them in a godly way. ஒரு family தான் institution. The family head யாரு? Family head யாரு? எல்லாரும் எனக்கு என்கிட்ட பேசணும், பேசலாம் நான் மூவ் ஆக மாட்டேன், தயவு செய்து பேசுங்க. ஃபேமிலி கேட்டு யாரு? பின்னாடிக்க மக்களே ஜானா, ஃபேமிலி கேட்டு யாரு? ஃபாதர். ஃபாதர் கரெக்ட். Colossians 3:18-21 wives submit to your husband. சமன் முடிஞ்சிருச்சு. இதை ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா fathers will be the just kidding. Wives submit to your husband as it is fitting in the Lord. Husband, love your wives and do not be harsh with them. Children, obey your parents in everything. For this is pleasing the Lord. Father, do not provoke your children lest they become discouraged. இதே நம்ம வந்து Ephesians சேம் வசனம் இருக்கு, right? Wives, submit to your husband. Husband, love your wife. கரெக்டா? இந்த குடும்ப அமைப்பு தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளர்றதுல, ரைட்? No other place. You can put your children in a Sunday school, you can put your children in a lot of different places, but as a family, you have the first and most important responsibility to teach your kids in the godly ways. No other one, no other responsibility. It is the most important and commanded responsibility of a father to teach their kids the instruction of the Lord. So, when இந்த மாதிரி ஒரு பொறுப்பை, ஒரு அமைப்பை ஆண்டவர் வைத்திருக்காரு. As father is the head, and he protects the family, he trains the family, and there are spiritual attacks against the family. When there is responsibility, when there is இந்த அமைப்பு இருக்கும்போது, enemy will attack the first person in the family is who? Father. See, ஒருவேளை எனிமியோட ஐடியா ரொம்ப சிம்பிள். இப்போ இதுதான் குடும்ப அமைப்புனா, if I strike the shepherd, what will happen? The sheep will scatter. If I strike the shepherd, the sheep will scatter. It's very very important. நம்ம இதை ரொம்ப ரொம்ப இதுவா புரிஞ்சுக்கணும். It's not a simple thing. An enemy's attack is not going to be just flesh and blood. It will be flesh and blood also, but it will be a spiritual attack on us. Especially the fathers. Understand this. Fathers, you will be targeted because the enemy clearly knows if I take the father out of the family, the next generation is going to be gone astray. You are targeted. Whether you know or not, each and every family, wives understand this. The first target in the family is the husband. The enemy knows it. And the enemy uses your own blood. The enemy uses your wife. The enemy uses your family around you as a spiritual warfare to fight against you. ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபாதர்லெஸ்னஸ் வந்து ஒரு ஃபாதர் ஃபிசிக்கலாக அந்த குடும்பத்தில் இல்லாதது மட்டும் கிடையாது. அந்த ஃபாதர் ஃபிசிக்கலாக இருப்பார் உள்ள, ஆனால் he will be away from the spiritual duty of the father. அவர் அந்த அப்பா தன்னுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பார். அது மட்டும் ஃபாதர்லெஸ் கிடையாது. லைக் இல்லாத இருக்க மட்டும் ஃபாதர்லெஸ் கிடையாது. குடும்பத்தில் இருந்திருப்பார், குடும்பத்தில் மட்டும்தான் இருந்திருப்பார். அவர் ஒரு ஆள்னு இருப்பார், வேலைக்கு போவார், வருவார், டயர்டாக்குன்னு டிவி பார்த்துட்டு இருப்பார், இல்லை வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவார். அந்த பசங்க வளர்ந்ததில் அவங்க திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க அப்பா என்ன கற்றுக்குத்தாங்கன்னே தெரியாது. அவங்க அம்மா தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பா வாழ்க்கையில் அப்பான்ற ஒரு இனிஷியலுக்காக தான் இருப்பார். யூல் ப்ரொவைட், யூல் பி அ குட் ஃபாதர் இன் ப்ரொவைடிங் எவ்ரி திங், அதெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் யூ ஆர் நாட் பீன் அ ஃபாதர். எதுவும் சொல்லி கொடுத்துக்க மாட்டார். தட் இஸ் ஃபாதர்லெஸ்னஸ். That is a spiritual depravity for our children. The enemy uses the statics to attack us.
Enemy uses the tactics to attack us. Thanks, John, for reminding me. Enemy இந்த tactics காமனா ரொம்ப ஈஸியா நம்ம ரொம்ப ஈஸியா வந்து ஒரு dysfunctional ஃபேமிலியை கிரியேட் பண்றதுல enemy wants to create a dysfunctional family. நம்ம fatherhood வந்து first understand பண்ணிக்கணும். You need to be able to love your wife as an example to be a good father. As a father, that's a commandment, right? We always say like wife, submit to your wife. சொல்றோம். What is the next thing? Husband, love your father. How do you love your father? Like how? Christ loved. வசனங்களை சொல்லுங்கள். Like the church. And how Christ loved the church? Basically, he died for us. He died for us. So, ஒவ்வொரு நாளும் you show your love to your wife by you sacrificially dying to yourself. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய இதெல்லாம் நீங்க sacrifice பண்ணி, that's how you love your wife. No other way. No other way you can love your wife. That's the only way you love your wife. That is the biggest example that you can be showing to your kids as an example of a great, great father. And who is that father? A father God himself. Number one thing. And enemy attack எங்க இருக்கும்னா purposeful. It will attack you from not loving your wife. And the family will have what? Quarrels. Family will have constant fight. Kids குட்டியாக்கும்போது தெரியாது. Kids கொஞ்சம் வளருவாங்க. They will see that. They will see that you are fighting. The moment kids see you are fighting, do you think it's not going to impact the kid? The kid will definitely be impacted. உங்களோட சண்டைகள் நீங்க நினைச்சிப்பீங்க நான் சும்மா சண்டை போறேன் சும்மா கத்துறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைகள் மனதில் அது ஒரு காயமா கண்டிப்பா இருக்கும். என் மனசுல இருக்கு திரும்பி பார்த்தோம்னா. A healthy family creates healthy children. And the responsibility truly falls upon who? The father. ஏன்னா அவன் மதிக்கவே மாட்டான். நான் எப்படி அவளை லவ் பண்றது? கமாண்ட் கொடுத்துருக்குல்ல நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணு. No. Christ died for us even when we are at sinners. If Christ is the example, the commandment is given to you to love. The commandment is given to the women to respect. Right? You do what you are supposed to do. You cannot, and the respect you cannot bring by force. ரொம்ப simple. You cannot bring that respect by force. And the respect you can only bring by what? Showing Christly love to the family. So ரொம்ப ரொம்ப important புரிஞ்சுங்க. நடக்கிற சண்டைகள் நம்ம வீட்டில் நடக்கிற சண்டைகள் everything is targeted against you and against your family, against your kid. Enemy wants to destroy your family, destroy your kids. Understand the spiritual warfare that's targeted against our families. So we are living in a very, very evil world. நீங்க வெளியே நினைக்கிறீங்களா வெளியே அமிச்சு என் குழந்தைகளை நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த வேர்ல்ட்ல? ஸ்கூலுக்கு போய் அவங்க don't ever think that ஸ்கூலுக்கு போய் நல்ல விஷயம் கற்றுக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் they are not learning, they are only learning educational things. ஸ்கூல் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா they are learning something else. அப்போ எவ்வளோ சொல்லி தரணும் நம்ம வீட்டில்? How much responsibility we have in the house to teach them the right thing. ஒரு தானியலை போல 16 வயசுல ராஜா கிட்ட மாட்டுறான், ஒரு அடிமையா போறான். அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை வேணான்னு சொல்ற ஒரு மனசு வருது இல்ல, தானியலுக்கு எப்படி வந்துச்சு அந்த வயசுல? அவர் நினைச்சிருக்கலாம்ல, அந்த வயசுல வேணான்னு சொல்ற ஒரு மனசு வருது இல்ல. Who taught him that? His parents probably, right? அந்த மாதிரி அவனை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம பசங்க வெளியே இருக்கும் போது what will protect them? இப்போ நீங்க சொல்லி தரலன்னா வெளியே சொல்லி தரலாம் கேட்க போறான். If you are not doing your father role and you are being fatherless, in spiritual fatherless in your family, in your home, when they go out, they are vulnerable and open to new ideas. It is our responsibility to be very, very important. These are spiritual attacks on us. Ephesians 6:4.
Fathers, do not provoke your children, instead bring them up in training and instruction of the Lord. இந்த ஒரு வசனம் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இந்த ஒரு வசனம் தான். இந்த ஒரு வசனம் எவ்வளோ பெரிய வசனம் தெரியுமா இது? ஃபாதர்ஸ், நல்லா பாருங்க, எஃபிஷியன்ஸ் 6:1 ஆரம்பிக்கும் போது ஒரு குடும்பமாக போவோம். அது சில்ட்ரன் obey your parents in the Lord, this is right, honor your father and mother, which is first commandment with your promise. ஒரு குடும்பத்துக்குள்ள அறிவுரையாக போயிட்டே இருக்கும். ஆனால் 4th verse வரும்போது it will actually redirect to father. 4th verse alone will completely redirect to father. இங்கே என்ன வர பாருங்க, அங்கே என்ன போட்டுக்கணும்? பேரண்ட்ஸ் do not provoke your children தானே வரணும். It will directly point to who? Father. Father, do not provoke your children, instead bring them up in training and instruction of the Lord. இதே வசனம் கொலோசியன்லயும் இருக்கும், அதே கான்செப்ட் தான் இருக்கும். There will be commandment to wives and husband, especially in the verse வரும்போது, fathers, do not provoke your children lest they become discouraged. What is provoking? எனக்கு பதில் வரலன்னா ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. வாட் இஸ் ப்ரோவோக்கிங்? தானண்ணா, கோவப்படுத்துறதா? சூப்பர், நல்ல, தட் இஸ் ட்ரூ. பசங்க எதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க? ஃபாதர்ஸ் டே எல்லாத்துக்கும் இல்லை, அட்வைஸ் பண்ணாலே கோவப்படுறாங்க. அட்வைஸ் பண்ணாலே கோவப்படுறாங்க பசங்க. ஸோ இது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்ல. அட்வைஸ் பண்ணாலே கோவப்படுறாங்க. பைபிளில் 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர் பிப்ளிக்கல் men how they provoke their children. சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெனிசிஸ் 25:27. இது வந்து நம்ம ஐசக்கோட ஃபேவரட்டிசம். ஐசக் had 2 sons. ஒன்று வந்து ஜேக்கப், ஒன்று ஈசா. ஆனால் ஐசக்கு யார் மேலே ரொம்ப ஆசை? ஈசா மேலே ரொம்ப ஆசை. ஏன்னா ஈசா வந்து ஒரு போர் வீரர். அவன் வந்து ஒரு வேட்டைக்காரன், வெளியே போய் வேட்டையாடுறவன், போயிட்டு நல்லா சமைக்கிறவன். ஐசக்கு அவன் மேலே ரொம்ப பயங்கர பாசம். ஆனால் அந்த சைடு பார்த்தோம்னா ஜேக்கப்க்கு என்ன ஆச்சு? அவங்க அம்மா வந்து ஜேக்கப் மேலே பயங்கர பாசம். ஸோ இதனால் என்ன ஆச்சு? அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஆச்சு? ஃபஸ்ட்டு அப்பாவும் அம்மாவும் ஒரு சாரியாக இல்லை, ஒரு 2 சக்கரமும் ஒன்றா ஓடுற மாதிரி ஒன்னஸ் இல்லை. அவங்க ஃபேவரட்டிசம் வேற, இவங்க ஃபேவரட்டிசம் வேற. இதோட கான்சிக்வன்ஸை பார்த்தோம்னா அந்த குடும்பம் உடஞ்சி, தேர் வாஸ் அ பிக் ரைவல்ரி பிட்வீன் 2 generations. ரைட்? 2 generations, பிக் ரைவல்ரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அதையே ஃபாலோ பண்ணுறாரு. ஜேக்கப் வந்து he tasted that favoritism. அவருக்கு 12 பசங்க. அந்த 12 பசங்கள்ல அவருக்கு ஒருத்தர் மேலே பயங்கர பாசம். யார் அது? ஜோசப். இதனால என்ன ஆச்சு? போட்டாங்க. சீரியஸா? சொந்த அண்ணன்களே ஜோசப் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சு தொகைகளை போட்டு வித்துட்டாங்க, வித்து காசாக்கிட்டாங்க. Favoritism is one thing that provokes kids. கம்பேரே பண்ணாதீங்க. இட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல் ஆகணும். We cannot, like, imagine if God shows favoritism. Will we accept that? In God's kingdom there is no comparison. நீங்க நல்ல ஆண்டவர் ஒத்து, like we read the Bible, in God's kingdom there is no comparison. There will be first can be last, last will be first. நீங்க if you see the kingdom of God, ரொம்ப பியூட்டிஃபுல். வந்து அந்த தாளந்துகள், ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து? 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. 5 தாளந்து கொடுத்தவன் 10 எடுத்துட்டு வந்தான், 2 கொடுத்தவன் 2 எடுத்துட்டு வந்தான், 1 கொடுத்தவன் எட்டே வரல. ஆண்டவர் 2 கொடுத்தவன்ட்டு பாரு, அவன் 5 வச்சிருக்கான், நீ என்ன 2 தான் வச்சிருக்க? கேட்கல. Why? ஒவ்வொரு பர்சனும் யூனிக். God has a purpose for each and every person. இவன் பண்றது இவன் பண்ண முடியாது.
நான் அவனுக்குன்னு உண்டான விஷயத்தை அவன் பண்ணி தான் ஆகணும். He will be compared, he will be at the end வந்து he has to show record of what he is capable of doing it, what was expected from him. ரொம்ப simple. So don't show favoritism between kids. It's very easy. It will be very evident that you will show it. ஏன்னா நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. தப்புன்னு சொந்தக்கார வரும்போது இவன் பெரியவன், அவன் சின்னவன் தான் சமத்து, அவன் சொல்ற பட்சி கேட்குறாங்க, இவன் வந்து எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து அப்பா மாதிரிங்க, உருப்படாது, அவங்க அப்பா மாதிரி இது அடிக்கடி கேட்டிருப்போம்ல. we can tell this as a joke, actually it will impact them really bad. ஒன்றும் இல்லை, இது வந்து என் தம்பி என்ன தெரியும், சின்ன வயசுல வந்து அவனை வந்து நாங்கள் குப்பத்தூரில் எடுத்தோம், அவன் ஃபீல் பண்ணுவான், இப்போ கூடாது, குப்பத்தூரில் எடுத்தோன்னு சொல்லியிருக்கோம். எங்கள் வீட்லேயும் அதை யாரும் இது பண்ணி விடல. பட் ஒரு certain years he believed that. For many years he believed that he was taken from a trash bag. நல்லா வளர்ந்த வரைக்கும் நான் சொல்ல, I mean, you can ask him. So we may think that words may not impact them, favoritism may not impact them. It will impact them really bad. It will demotivate them, it will put us down. In God's kingdom there is no favoritism. Same in our houses, there should not be any favoritism, there should not be any comparison, because it will provoke our unga kids here. Don't compare with any other kids. தயவு செய்து பண்ணாதீங்க. அவங்க பாரு மியூசிக் என்ன நீயும் இருக்கிய, உன்னெல்லாம் காசு குத்து மியூசிக் அனுப்பத்துக்கு பாரு நான் என்ன பண்ணலான்னு, ஒரு அவார்டு வாங்கிட்டு இருக்கியா வீட்டுக்கு பாருப்பா. என்னெல்லாம் இன்னும் திட்டிருக்காங்க தெரியுமா, இப்போ யோசிச்சா சிரிப்பு தான் வருது. பட் இட் வில் டிமோட்டிவேட் them really bad. It can take them in a different direction, completely different direction. We pray that God's grace will protect them, but avoid favoritism. When we've seen the example in the Bible, second Samuel 13th chapter, David and Absalom. David provoked Absalom. எப்படி தெரியுமா? அப்சலாம் வந்து sometimes I feel sad for Absalom. அப்சலாம் வந்து ஒரு டேவிடோட பாவத்தினால ஒரு உருவான ஒரு ஆள் தான் அப்சலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா டேவிடோட 2 பாவம் பண்றான்ல மெயின் வெச்சிபாவோட, ஒன்று அடல்ட்ரி, இன்னொன்று மர்டர். கரெக்டா? காலம் கடந்து போகுது, பசங்களாம் பெருசாக வராங்க, தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய சொந்த மகளை கற்பழிக்கிறான். டேவிட் கதை இது, ரைட்? சொந்த மகன் குடும்பத்துக்குள்ள கற்பழிக்கிறான். அப்சலாமோட தங்கச்சி அது. ஏன்னா ஸ்டெப் பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அப்சலாமோட தங்கச்சியை இன்னொரு அண்ணன் ஸ்டெப் பிரதர் கற்பழிச்சிடறான். இந்த கேஸை டேவிட் எடுத்துட்டு போறாங்க. டேவிடால அதை ஜஸ்டிஸ் கொடுக்க முடியல. ஏன்? ஏன்னா அவனே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனே ஒரு he also did the same mistake. He is adulterer too. இன்னொன்று he also maybe it could be favoritism or something. He could not do a justice. 2 வருஷம் பார்க்குறான், அப்சலாம் வெயிட் பண்ணுறான், டேவிட் எதுவும் பண்ண மாட்டாரு. இவனே கையில் காரியத்தை எடுத்து கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணுறானா? ஸோ இது குடும்பத்தில் என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கற்பழிப்பு, செகண்ட் ஒரு கொலை. டேவிட் என்ன பண்ணா? ஒரு அடல்ட்ரி, ஒரு கொலை, ரெண்டுமே ஃபேமிலி நடந்துச்சு. இப்போ என்ன ஆகுது? கொலை பண்ணிட்டான். ஆனால் டேவிட் என்ன பண்ணுறான்? இப்போ ரியாக்ட் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. இஸ் அப்போசிங் அப்சலாம். நான் அப்சலாம் பார்க்க மாட்டேன், அப்சலாம் மன்னிக்க மாட்டான். ஸோ டெக்னிக்கலாக டேவிட் பண்ண வேண்டிய காரியம் இது. டேவிட் தான் ஆக்சுவலி தண்டனை கொடுத்துருக்கணும், அவனுக்கு கொடுக்கல. அப்சலாம் கொடுக்குறான், அவனை மன்னிக்காம இழுத்தடிச்சு ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது டேவிட் அப்சலாம் பார்க்கறதுக்கு. ஸோ என்ன ஆகுது அப்சலாமுக்கு? உள்ள கிரட்ஜ், பொறாமை, கோபம். ஒரு வசனம் சொல்றான் அப்சலாம் ஆக்சுவலாக இன் 2 சாமுவேல் 2 படிங்க 15:4. இது ஆஃப்டர். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து
நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். He didn't believe in David's justice. நான் இருந்தேன்னா இந்த மக்களுக்கெல்லாம் நியாயம் கரெக்டாக கொடுப்பேன். புரியுதா? நான் ராஜாவாக இருந்தேன்னா இந்த மக்களுக்கெல்லாம் நியாயம் கரெக்டாக கொடுப்பேன். இதில் என்ன புரியுது? When you had a power to do something and you didn't do it, the right thing to do, it provokes people who are waiting for the justice. இது நம்ம பெரிய லெவலில் எடுத்துட்டு போகலாம். ஒரு கொலை நடந்தா வீட்டில் சிம்பிள் விஷயம்லாம் கூட இந்த மாதிரி நடக்கும். You are a dad who leads the house. Simple thing, you have power to do something and you are not doing it. You are abstaining from the work, duty that you are supposed to do as a father. That impacts your children, will provoke them. புரியுதா? If you have the power and if you have the right to do something, நீங்க அதை abstain பண்ணீங்கன்னா பண்ணாம, that will provoke your children. The third one is, நான் டைம்ல குயிக்காக போகிறேன். The third one வந்து பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் வந்து Saul and Jonathan. Saul is against David, but Jonathan supports David. Saul பயங்கர கோபம் அடைகிறான். என்ன சொல்கிறான் அப்போ சால் வந்து இன் 1 Samuel 20:30 பார்த்தீங்கன்னா 30 நான் இங்கிலீஷில் படிச்சிடறேன் குயிக்காக. Saul was furious with Jonathan and yelled, "You are no son of mine, you traitor. I know you are chosen to be loyal to that son of Jesse. You should be ashamed of yourself and your own mother should be ashamed that you are ever born." தப்பு பண்ணது சாலு, கரெக்டாக இருக்கவன் ஜானத்தன். ஆனால் இவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம், நீ பிறந்ததே தப்பு, உங்கள் அம்மாவே அஷேம் பண்ண நீ வந்து பிறந்ததுக்கு அப்படின்னு கத்துறான். அது மட்டும் இல்லாமல், you will never be safe and your kingdom will be danger as long as the son of Jesse lives. Turn him over to now, he deserves to die. Why do you want to kill David? Jonathan கேட்குறான் திருப்பி. What has he done? அந்த கேள்விக்கு சால் மீட் என்ன பண்ணா, he threw his spear at Jonathan and tried to kill him. நல்லா பாருங்க, when Saul is an hypocrite and the kid is pointing out that you are an hypocrite, basically என்ன அதுக்கு ரெஸ்பான்ஸ்? இதுக்கு Saul threw his spear to kill Jonathan, and actually why is Saul even fighting right now against David? To make sure Jonathan has to be the king. So Saul தெரிஞ்சிச்சு David is going to be king. Saul என்ன பண்றான்? He is fighting to against David to retrieve the kingdom so he can give the kingdom to Jonathan. ஆனா அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் அவன் மழுங்கடிச்சிருச்சு. அவனோட அடுத்த வாரிசையே அவன் கொலை பண்றான். See what's happening here. Jonathan was sure that his father really did not wanted to kill David. Jonathan was angry and hurt his father, and angry and hurt that his father has insulted David so terribly. He got up and left the table and didn't eat anything all the day. So மூணு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், right? How you can provoke. இதெல்லாம் there are many examples. Don't discipline your kid in anger. Anger is, there's a righteous anger, but we always try to discipline our kid in quick anger. Like பட்டுன்னு கோவம் வந்தது, அடி பின் எடுத்துறது, எதுக்கு அடிக்கிறோன்னே தெரியாது, அடிச்ச அப்புறம் உட்காந்து ஐயோ குழந்தை அடிச்சுன்னு அழுறது. நெவர் டிசிப்ளின் யுவர் கிட் இன் ஆங்கர். கோவத்தால சாதிச்சவன் எவனுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன் ஜேம்ஸ் 1:20 யாருன்னா படிங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. Never discipline your kid in anger. A righteous anger, நான் சொல்ற anger வந்து there's a righteous anger, unrighteous anger. நான் சொல்றது unrighteous anger. முக்காவாசியா நம்ம குழந்தைங்கிட்ட பண்றது, கத்துறது, அடிக்கிறது எல்லாமே unrighteous தான். Right? Never do that. You need to take the rod when you have to take the rod, but not always. Not in every situation. Right? Bible really tells us to keep the rod. Right? The opposite of being very comfortable with kids and not questioning them. Right? Not correcting them. Eli did this with his kids.
ஈலாயோடைய பசங்க தப்பு பண்ணும் போது ஈலாயை அடித்து கண்டிச்சிருந்தாருன்னா மாற்றிருந்தாருன்னா மாறி இருப்பாங்க. ஆனால் அவன் பண்ணல. ஸோ do not provoke your kids. There are many things, right? Setting unrealistic goals. கம்பேர் பண்ணிட்டு நீ அவனுக்கு டேலண்டே இந்த சைடில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, இருந்தாலும் 10 கிளாஸ் போடு, நீ எல்லாத்துலேயும் பண்ணி தான் ஆகணும். they will get really really mad. அப்புறம் வந்து கம்பேரிங்கு, ஓவர் ப்ரொடெக்ஷன், பீயிங் வெரி ஸ்ட்ரிக்ட். இது வந்து ஒரு ரியலாக நடந்த ஒரு விஷயம். என் தம்பியும் என் தம்பியோட கிளாஸ்மேட், அவன் அக்கா என் கிளாஸ்மேட். சரியா? நம்ம கிறிஸ்டியன் ஃபேமிலி, தமிழ் கிறிஸ்டியன் ஃபேமிலி, நாங்கள் கூட வளர்ந்தவங்க தான். ரொம்ப 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 ஸ்ட்ராங், பயங்கர ப்ரொடெக்ஷன் ஆப்பாங்க. வெளியே விட மாட்டாங்க பசங்களை. 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, சாட்டர்டே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சாட்டர்டே என்ன பண்ணால் பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க பசங்களை. சார் நாங்களாம் தெருவில் விளையாட்டுருப்போம், இவங்க அந்த கிரில் கேட்டில் எட்டி பார்ப்பாங்க, எட்டி பார்த்து எங்கிட்ட பேசுவாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்ந்த பசங்க, ஒரு பாயிண்ட் வருதுல்ல, அந்த பையன் when he became a person where he can go out, he slowly turned into a rowdy. நான் சொல்றது வந்து ரொம்ப டீசென்டான ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி. இந்த பசங்க இப்படி போவாங்கன்னு நினச்சி பார்க்க முடியாது. லைக் நல்லா படிக்க வைக்கிற பசங்க, லைக் அந்த ஃபேமிலியில் வந்த அந்த பசங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ கண்டிச்சதுனால, அப்படியே அவ்வளோ சப்ரஸ் பண்ணி வச்சதுனால, he rebelled against the family. He became a rowdy, had bad contacts. அவன் லைஃப் அப்படியே ஒரு 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல செத்துட்டான். He's not died. எங்க கூட படிச்ச பையன், என் தம்பி கிளாஸ்மேட். Over protection killed that kid. He rebelled against the father. பாதி தான் முடிச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுத்துங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன் தயவு செய்து. எல்லாம் இருக்கீங்களா? டைம் இருக்கா? 4th வசனம். Fathers, do not provoke your children, instead bring them up in training and instruction of the Lord. Right? Bring them up in training and instruction of the Lord. இது வந்து நம்ம டியூட்டரானமி 6:7 யாராவது படிங்க. டியூட்டரானமி 6:7. தமிழ்ல படிங்க. Amen. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by your way, and then you lie down and you rise. ரொம்ப சிம்பிள். ஆண்டவருடைய போதனையை நீ வந்து உட்காரும் போதும், நிற்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எல்லா டைமும் சொல்லுன்னு சொல்றாரு. இதில் என்ன புரியுது? நான் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to be present with the kids. Very very important. அது being present with the kids are very very important. இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்க காலகட்டத்தில் we are spending very very less time with the kids. எத்தனை ஃபேமிலி டெய்லி நைட் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க? எத்தனை ஃபேமிலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க? எத்தனை லைக் இந்த சீரியஸில் இது வந்து we may think like, oh my, this is the life, normal lifestyle. You have to make time. These are important things. If you are not making time to sit with them, not spending time with them, how will you teach them things? எதுக்காக ஓடுறோம்? ஆக்சுவலா எவ்வளோ காசு எவ்வளோ சம்பாதிக்க போறோம்? What is important? தயவு செய்து பதில் சொல்லுங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது it picturizes a person who spends more time with family. கரெக்டா இல்லையா? அவன் அந்த தகப்பன் அந்த பசங்களோட இருக்கான். அவங்க வளரும் போது இருக்கான், அவங்க சாப்பிடும் போது இருக்கான், அவங்க உட்காரும் போது இருக்கான், அவங்க படுக்கும் போது இருக்கான். பேசிக்கலா இஸ் ஸ்பெண்டிங் டைம் வேர் யூ கேன் டாக் டு தெம்.
இப்போ நம்ம ஆக்சுவலாக சாப்பிடும் போது இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவி போட்டு டிவி பார்த்தா சாப்பிட்றோம். காலம் மாதிரி போச்சு. நம்ம உட்காந்து பேசுறதே கிடையாது. நம்ம வசனம் சொல்லி தரமோ இல்லை, நம்ம நாமளும் எப்படிப்பா இருக்கன்னு கூட கேட்கறதில்லை. இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஏதாவது பிரச்சனையா ஸ்கூலில்? how many kids are bullied in the school தெரியுமா? உங்களால் வீட்டில் சொல்ல முடியாது. எத்தனை பசங்க ஸ்கூலில் வந்து பசங்க அவங்கள புள்ளி பண்ணிட்டு வீட்டில் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாததுனால யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில, அவங்களுக்கு சொல்ல முடியல, அப்பாட்ட சொல்ல முடியல, அம்மாட்ட சொல்ல முடியல, அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, அவங்க வேர்ல்டில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம்னா we are trying to run so hard to fight, எக்ஸ்ட்ரா டைம் வச்சு எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ணி காசு சேர்த்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். ரைட்? யூ ஆர் மிஸ்ஸிங் அ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைஸ் ஆர் கிட்ஸ் இன் a godly way. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ட்டையும் சர்ச்டையும் கொடுத்துருவோம். அவங்க பண்ணுவோம், அவங்களும் பண்ணுவோம், பட் நம்மளும் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தான், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு தான், செகண்ட் தான் அவங்களுக்கு. சர்ச்சு சண்டே ஸ்கூல்லாம் செகண்ட் தான். ஆஸ் அ தகப்பன், ஆஸ் அ தாய், நீங்கள் தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். நான் சொன்ன டைம் இஸ் வெரி லெஸ். எஃபிஷியன்ஸ் 5:15 யாரா படிங்க. இது ஜெனரிக் வேர்ஸ் தான். 5:15, 16, 17. Amen. இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Make the most of every opportunity because the days are evil. Make the most of every opportunity because the days are evil. Brothers and sisters, if you want to teach your kids the godly way, the first thing is allocating time. Intentionally allocate time. Put a plan. நாங்கள் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம். நான் உட்காந்து சாப்பிடும் போது ஃபோன் இருக்கக்கூடாது. நாங்கள் உட்காந்து சாப்பிடும் போது சில விஷயங்களில் பேசுவோம். பைபிள் விஷயங்கள பேசலாம், இந்த வசனம் பற்றி பேசலாம், இல்லை ஸ்டோரி பற்றி, சின்ன சின்ன பசங்க ஸ்டோரி பற்றி பேசலாம். இன்டென்ஷனலாக பிளான் பண்ணுங்க இதை. பிகாஸ் பைபிள் சேஸ் இட். யூ ஹாவ் டு இன்டென்ஷனலி பிளான் இட். யூ ஹாவ் டு பிளான் த சீட்ஸ் இன் தர் ஹார்ட். இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குழந்தை வளர்ந்து நிற்கும் போது எங்கள் அப்பாவால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பா தான் எனக்கு இதை போதிச்சாருன்ற சொல்கிறதோட ஒரு அருமையான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற வீட்டில் விட்டுட்டு வெளியே ஓடி போய் ஊரெல்லாம் போய் ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னால் ஒன்றும் லாஜிக்கே இல்லை. வீட்டில் இருக்க குழந்தைய ஃபஸ்ட்டு பாருங்க. நம்ம ஒரு பழமொழி இருக்கு, ஊரா பையனை ஊட்டி வளர்த்தா தான் பையன் தானாக வளரன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் செட் ஆகாது. இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. Biblically very very clear, it's your responsibility to teach your kids, to train your kids in a godly way, for sure. Adu vandu you cannot deny that, right? That is why you are called as father. That's why you are called as training. And see the word for building up, right, in the vasana irukla one Ephesians 4, father do not provoke your children, instead bring them up. Bring them up என்ற word actual Greek word meaning வந்து nourishing. Actual Greek word meaning வந்து nourishing your kids. Nourishing your kids in what? Training and instructing them in what? Godly ways. Deuteronomy 7 அதிகாரம் 6 அதிகாரம் படிச்சீங்களா? 26வது வசனத்தையும் படிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஸோ அது ஃபர்ஸ்ட் வேர்ஸ் என்ன? நீங்கள் போய் சொல்லித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன? நான் கொடுக்குற கமாண்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெட் இட் பி இன் யோர் ஹார்ட். See, as a father you are instructed to teach a kid, ஆனால் first you are the one who has to follow it. You have to be an example. நீங்கள் இதை பண்ணாமல் you cannot be just teaching them just through your mouth. You have to teach and instruct your kid through your way of living. Through you showing that you love the Lord. How do you show you love the Lord? That you walk in God's way. Not just telling I love Lord.
ஆண்டவர் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பண்ணக்கூடாது. ரைட்? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் வந்து இந்த you have to live a life like this, this is how you live. You love God by doing what He has told you to do, not by just saying in prayer, by worshiping. நீங்கள் டெய்லி ப்ரே பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் டெய்லி ப்ரே பண்ணி வர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை லவ் பண்ணீங்கன்னு அர்த்தம் கிடையாது. Definitely it's a good thing you're making a relationship with God, but if you are not following what He's saying, you're not loving. நான் என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன், இந்த பண்ணுப்பா, ஐ லவ் யூ பான்ட்டு நான் போயிட்டு வந்து பார்க்குறேன், பண்ணல. வாட் டு தட் மீன்? சரி, ஓகே, மறந்துட்டேன், திருப்பி சொல்கிறேன், பா பண்ணுப்பா, ஐ லவ் யூப்பா, ஐ ஸோ மச் லவ் யூப்பா, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ அப்பா, பாட்டெலாம் பாடிடுறான். திரும்பி வந்து பார்க்குறேன், அந்த வேலை அப்படி தான் இருக்குது. நான் பண்ணேன்னு சொல்றது ஆப்போசிட்டாக பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? டேய், நான் இவ்வளோ தான் சொல்கிறேன்ல, அது பண்ணுன்னு, ஏன் பண்ணல? இது ஓகே, நான் பண்ணாதன்னு ஒன்று சொல்கிறேன், அதை பண்ண எப்படி இருக்கும்? ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? God is very clear. Understand worship. Worship is about how you live your life, loving God. That's a true worship. நீங்கள் வந்து காய்ச்சுன்னு சத்தம் பாடினீங்கன்னா, வீட்டில் டெய்லி மார்னிங் நான் டேப் ரெக்கார்ட் போட்டுருவோங்க, சிடி போட்டுருவோங்க, யூடியூப்பில் போட்டுருவோங்க, பாட்டு ஓடிட்டு தாங்க இருக்கும், மெசேஜ் கேட்டுனே தாங்க இருக்கும் ஃபுல்லாக. That is not loving God. You are getting in the instruction, that is good, you are getting in the practice. But you have to be an example. You have to be an example in teaching. ரொம்ப simple. Don't allow gossip in your house. நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் சித்தப்பா பற்றியும் உங்கள் பெரியவா பற்றியும் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா பசங்க கேட்க மாட்டாங்கன்னு? பசங்க நல்லா கேட்பாங்க. சித்தப்பா பெரியப்பா வரும்போது சொல்லிடுவாங்க. இல்லை, சித்தப்பா பெரியப்பா வரும்போது அவங்களும் அந்த அதே இதுவை காட்டுவாங்க. நீங்கள் கொண்டு வர அந்த அதே இதுவை அவங்க காட்டுவாங்க. Never let gossip in your house. Never let anger come into your house. Never let இந்த பொறாமை, jealousy இதெல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க. Don't practice these things. I'm giving simple examples. A lot of things that God said don't do it. Right? Consecrate your house. Fathers, this is the biggest calling that I want to close here. I want to say one thing, right? Consecrate your house. Ask God to consecrate your calling. Lord, this is not a simple thing. I cannot do it by my own strength. It's the biggest calling, and there's a lot of attack on me, spiritual attack. And I'm falling and I'm failing in this. I don't want a house that needs to be a quarreling house. I don't want to be a house that is actually fighting and leading our kids astray. I don't want to have a house where I am not training my kids in a godly way. I don't want a house where we don't worship you. We don't have a practice of praying to you together. I don't want a house where we don't sit and talk and communion with each other. I want a house that glorifies you. That I want a house where I lead my kids in godly way. Help me consecrate, Lord. Consecrate, let that be your prayer today, Father's Day. In the Father's Day, let's change. If we are not doing this, I please recommend that you change. You change, because if you are understanding or not, you are being attacked. And God has given a responsibility to raise this kid. And these are not, he may be a biological father, but the actual father is God himself. He may be a biological father, but the actual true father, God himself. And he has given you the responsibility to train them, to guide them, instruct them, and bring them to God. Amen? Let's pray. Father God, we thank and we praise you for this wonderful day, Lord. அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த Father's Day, அப்பா, help us, Lord, to be godly fathers, Lord. அப்பா, we forgive. Help us to be forgiving our kids and, Lord, asking forgiveness, Lord, to our kids, Father God. Help us to be a family that is graceful, Father God. Help us to be a family that is not yelling or shouting or quarreling, Father God. Help us to be a family that is not comparing, Lord. Appa. Help us to be a family that is not, Lord, over-pressing and asking too much of our kids, Father God. Help us not to provoke our kids, Father God. Help us to a family that love like how you love the church, Father God. Appa. Appa, help us to have a wonderful fellowship within our family, Lord. Appa. Change our hearts. Change the way that we are actually seeing our calling, Father God.
But you consecrate our calling as men and fathers, Father God. Appa. We thank you and we praise you. In Jesus' mighty name we pray. Amen. Sorry, Nana.